ஒன் இந்தியா அவசர் நேர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஜூன் 9 ஒரு தரமான சூப்பரான ஒரு மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த ஆர்ச் ரைவல்ரி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து ஜூன் 5 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். T20 வேர்ல்ட் கப் படி அந்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா ஜூன் 5 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன் வந்து இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு இடையே வந்து ஒரு வார்ம் அப் மேட்ச் இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு மேட்ச் வந்து ஒட்டுமொத்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் வந்து 2022 நடந்ததை யாராலையும் மறக்க முடியாது. அந்த ஐகானிக் 82 at MCG இன்னும் அந்த ஒரு ஷாட் விராட் கோலி கோஸ் டவுன் த கிரவுண்ட், விராட் கோலி கோஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் அப்படின்ற ஹர்ஷா போலோட அந்த 2 வரி கமெண்ட்ரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு இந்தியர்களாலையும் மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தரமான சம்பவம் அன்னைக்கு நடந்தது. இப்போ வந்து என்னதான் ஆர்சிபி vs சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த ஒரு ஃபைட்டு போய்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு மேட்சை பார்த்தாலே போதும், பாவண்டா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆல்மோஸ்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த ஜூன் 1க்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இல்லை, மிங்கிலாகி ஒரே நாடு ஒரே குடும்பம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியும் வந்துடுவாங்க. ஸோ அதில் வந்து நோ டவுட். பட் இருந்தாலுமே வந்து பாகிஸ்தான் டீமோட ஸ்குவாட் வந்து நேற்று தான் விட்டுருந்தாங்க. அந்த ஸ்குவாடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வழக்கமாக பாகிஸ்தான் ஸ்குவாட் வந்து இப்படி இருக்காது. வழக்கமாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சைடாக தான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இந்த தடவை வந்து ஒரு யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மிக்சட் சைடாக இருக்குது. முக்கியமாக வந்து பிஎஸ்எல்ல கலக்கின 2 பேர், உஸ்மான் கானும் அதுக்கப்புறம் வந்து சைம் ஆயூப். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பிளேயர்கள். இன்ஃபேக்ட் வந்து உஸ்மான் கான் வந்து ஒரு சூப்பரான 2-3 சதங்கள் அடிச்சிருக்கிறாப்புல. சைம் ஆயூபே வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பிஎஸ்எல்ல. அதாவது சைமாயும் வந்து ஒரு 340 ரன்களும், உஸ்மான் கான் வந்து அந்த டாப் ரன் கெட்டர்ல வந்து பாபர் அசம் அடுத்து, அதாவது பாபர் அசம் நம்பர் 1ல அந்த பிஎஸ்எல்ல டாப் ரன் கெட்டரா இருந்தாருன்னா இவர் உஸ்மான் கான் வந்து செகண்ட் இடத்துல இருந்திருக்கிறாரு. ஸோ கன்சிஸ்டண்டா கொஞ்சம் நல்ல ஒரு இன்னிங்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணமாகவும் ரீசெண்டா வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு காரணமாகவும் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரிஸ் ரவுஃப் வரமாட்டாருன்னு நினச்சோம், பட் வந்துட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, முகமது அமீர் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முகமது அப்பாஸ் அஃப்ரிடின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயரை கூட எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷகின் ஷா அஃப்ரிடி இருக்காரு. ஸோ இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரங்களா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இவங்களா யாரால வந்து த்ரெட்ஸ் அப்படின்னு இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறவர் வந்து முகமது அமீர். ஏண்டா ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே விளையாடலை, அவரை த்ரெட் அப்படின்னா அவர் த்ரெட்டு தான். இன்ஃபேக்ட் இன்னும் முக்கியமான விஷயம், ஹீ இஸ் எ லெஃப்ட் ஹேமர். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து உள்ள வெளியே வித்த காமிப்பார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் 2019 ஓடிஐ உலகக்கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிராக ட்ரெண்ட் போல்ட் கிட்ட விராட் கோலி அவுட் ஆனதும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2017 முகமது அமீர் நம்மளை தரமான சம்பவம் செஞ்சனாலுமே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சர்ச் போகிற ஆள் இந்தியா கிடையாது. பட் இருந்தாலுமே பாகிஸ்தான் கிட்ட முகமது அமீர் மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்கும்போது தரமான ஒரு சம்பவம் செய்க எனக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. பவர் பிளேயில் ஷகின் ஷா அஃப்ரிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நசீம் ஷா, அதுக்கப்புறம் வந்து முகமது அமீர் இப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஒரு தரமான உள்ளே வெளியே வித்த காட்டுற எக்ஸ்ட்ரீம் பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்கள் வந்து உள்ளே வந்து போட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு மேக்ஸிமம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கிட்ட படைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ரோஹித் இருக்காப்புல, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த அட்டாக்கிங் பிளேயர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு கடந்த 2-3 மேட்ச் நேற்று, அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி கூட எலிமினேட்டர்லையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான எத்திக்ஸ் டாக்டிக்ஸை பார்த்தோம். என்ன ஓங்கி அடிக்க போய் தான் வந்து அவர் அவுட் ஆனார், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து த ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்படுற விராட் கோலி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்கை இருக்கிறாரு. ஸோ இப்படி வரிசையாக நம்ம கிட்ட வந்து எங்ககிட்டையும் படைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்கால் இருக்கு. பட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து முகமது அமீர், அதுக்கப்புறம் வந்து நசீம் ஷா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷகின் ஷா அஃப்ரிடி. 2022 உலகக்கோப்பையில் வந்து விராட் கோலி அந்த ஐகானிக் நாக் ஆடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். நம்ம ஷகின் ஷா அஃப்ரிடி வந்து ஒட்டுமொத்த இந்தியன் டாப் ஆர்டரையுமே கலட்டின ஒரு டைம். ஸோ அப்போ தான் வந்து விராட் கோலி அண்ட் கோ ஒட்டுமொத்தமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து குவாலிஃபை ஆகாமல் கூட அந்த வருஷம் வெளியே வந்தாங்க. 2022 கூட ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ரோஹித் சர்மா வந்து இன்னும் வேக்கப் ஆகணும். ஏன்னா T20 உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ரன்கள் பெரிய அளவில் இல்லை. விராட் கோலி சொல்லவே தேவையில்ல. இன்னைக்கு என்னதான் வந்து ஐபிஎலுக்காக ஆர்சிபி வந்து டிராஃபி அடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாலும், பட் மனுஷன் வந்து இன்டர்நேஷனல் இந்தியா கண்ட்ரின்னு வந்துட்டா எப்பயுமே டாப் கியர்ல தான் இருப்பான். அதில் குறையே சொல்ல தேவையில்ல. ஸ்கை ஒரு சில மேட்ச்ல வந்து சொல்லப்படாப்ல, பட் இருந்தாலுமே வந்து இவங்க 3 பேரால மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கலாம். அண்ட் முக்கியமாக நசீம் ஷா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பேஸ் கூட போடக்கூடிய ஒரு பவுலர். முக்கியமாக வந்து உள்ளே வெளியே வித்த காட்டக்கூடிய ஒரு ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சஸ்லையுமே தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாப்புல பாகிஸ்தானுக்காக. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன குறைகள் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் பேஸை வந்து
மேக்ஸிமம் அவருக்கு வந்து ஆபத்தாக முடியும். இவர் ஹாரிஸ் ரஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ஆஃப்ரிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். உமர்கள் தான் இவரோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கும்போது ஒரு ராவான பேஸ் அட்டாக் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஸ்பின்னர்கள் அட்டாக்களும் இருக்கு. அது போக ஒரு யங் சைடு பாகிஸ்தான் 2-3 கன்ஸும் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு கலந்த ஒரு ஸ்குவாட் இருக்கு. ஸோ நசீம் ஷா, முகமது அஃப்ரிடி, அதுக்கப்புறம் வந்து ஷகின் ஷாஃப்ரிடி, இவங்க 3 பேர் வந்துருவாங்க. ஹாரிஸ் ரஃப் வந்து இந்த லிஸ்ட்ல 4ஆவது தான் இணைவார். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபக்கர் ஜமான் இருக்காரு. ஃபக்கர் ஜமானை பொறுத்த வரைக்கும் 2017 சாம்பியன் டிராஃபில வந்து ஒட்டுமொத்த மேட்சுமே திருப்பினது அந்த ஒத்த மனுஷன் தான். அந்த பும்ராவோட நோபால் மட்டும் போடாமல் இருந்தார் அப்படின்னா அன்னைக்கே சாம்பியன் டிராஃபி இந்தியா கையில். விராட் கோலி தலைமையில் இந்தியாவுக்கு ஒரு கப்பு. 2017 சாம்பியன் டிராஃபி நம்ம கையில், இந்தியா கையில். ஸோ அப்படி இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் இந்தியாவுக்கு ரீசெண்டாக இல்லை, இந்தியாக்காக நான் சொல்ல வரல, ஒரு சில மேட்சஸ்கள் வேற ஒரு கண்ட்ரி கூட ஆடும்போது நல்லா ஆடிடுறாப்புல சீரியஸாக. அயர்லாந்து கூடமே வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக தான் ஆடி இருக்கிறாரு. இஃப்திகார் அகமது இருக்கிறாரு, அவருமே ஒரு தரமான ஆல்ரவுண்டர். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2021 டஃப் கொடுத்த அந்த 2 பேருமே வந்து 2022 வந்து எனக்கு முகமது ரிஸ்வான் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாபர் அசம் மேலேயே முன்னாடியே போயிருவாரு. ஸோ எஸ் நம்ம இவர் ஹர்ஷதீப் சிங் தூக்கிடுவார் அவரை. ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் பேட்டர் தான். என்னதான் வந்து அவருக்கு வந்து பாபர் அசம்க்கு எக்கச்சக்கமான நிக் நேம்கள் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் டவுன் த கண்ட்ரி தான் வந்து ஆடிட்டு இருக்காரு, மேலே இருக்கிற கண்ட்ரி கூட ஆட மாட்டாரு, கிரிக்கெட் அதிகமாக ஆடாதவங்க கூட தான் நிறைய ரன் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நிக் நேம் இருந்தாலும் பாபர் அசம் கிட்டையும் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய இது இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலையும் வெஸ்ட் இண்டீஸ் தான் நடக்குது. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அது பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் பிச்சாக இருந்தால் அவர் கொஞ்சம் மாட்டுவார். முகமது ரிஸ்வான் தப்பிச்சிருவாப்ல. பட் பாபர் அசமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்தியானாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆகுவாப்ல. ஓடிஐலேயே சேர்த்து 50 எனக்கு தெரிஞ்சு ஓடிஐயில் மொத்தம் 4 ஓடிஐ, அதில் வந்து 92 ரன்கள் அடிச்சிருக்காரு. T20 வந்து 100 ரன்கள் மேலே அடிச்சிருக்காப்ல. பட் 68 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் அவர் வந்து ஒரு தரமான பிளேயருங்க. எப்போ மனுஷன் இறங்கினாலுமே பாகிஸ்தானை விட்டு கொடுக்காம நின்று ஆடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இஃப்திகார் அகமது இருக்காரு, ஃபக்கர் ஜமான் இருக்காரு. அப்படின்றப்போ வந்து பாகிஸ்தான் டீமை ஸ்குவாடே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓகேப்பா டஃப் கொடுப்பாங்க கண்டிப்பாக, கடைசி பால் வரைக்கும் போவோம் அப்படின்னு. பட் ஒட்டுமொத்த ஸ்குவாடையும் ஒரு ஓரம் கட்டிட்டு பேஸ் பவுலர்களை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராவான பேஸ் அட்டாக் இருக்கு. முக்கியமாக வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்களோட எத்திக்கு அந்த டெக்னிக் வேற, பாகிஸ்தானோட எத்திக் டெக்னிக் வேற. ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு ராவான பேஸ் அட்டாக் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே பாகிஸ்தானோட பேஸ் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா பேஸ் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்கிட்ட ஸ்பீட் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட ஸ்விங் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட லென்த் இருக்கும். இங்கனக்குள்ள பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்கு, அப்பப்போ லைன் லென்த் மிஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்விங் உள்ள வெளியே வித்த கட்டுறது முகமது அமீர் காட்டுவாப்ல, நசீம் ஷா, அதுக்கப்புறம் வந்து ஷகின் ஷாஃப்ரிடி. ஸோ இவங்க 3 பேர் வந்து மிகப்பெரிய ஒரு டார்கெட்டாக இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஆட்டம் பாம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ இப்படி ஒரு சைடு இருக்க போகும்போது ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா இமாத் வஷீம் இருக்கிறாப்புல, அது போக வந்து ஷதாப் கான் இருக்கிறாரு. லாஸ்ட் டைம் வந்து ஷதாப் கான் தான் எனக்கு தெரிஞ்சு வைஸ் கேப்டனாக இருந்தாப்புல. இந்த தடவை அந்த போஸ்டிங்ல தான் அவங்களை தூக்கிட்டாங்க. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லேயே அவர் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு 2-3 சீரீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு முன்னாடி இருந்து அவர் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால ஷதாப் கான் வந்து ஸ்பின்னராக ஆட போறாப்புல. இதுக்கு முந்தின மேட்ச் 2021 உலகத்தில் ஷதாப் கானை பொறிச்சாங்க, தரமாக பொறிச்சாங்க இந்தியா. ஸோ அதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வன்மத்தை கொட்டுறதுக்கு மேக்ஸிமம் வரலாம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கிட்ட ஸ்பின்னர்களுக்கு இந்தியாவுக்கும் வந்து ஒரு தரமான படை இருக்குது. ரிஷப் பண்ட், ஸ்கை, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கா, சிவம் துபேவா அப்படின்ற ஒரு போட்டி போகும். ஹர்திக் பாண்டியா இருக்காரு. என்னதான் வந்து நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை இப்போ நான் சொல்கிறேன் ட்ரோல் பண்ணாலும் இன்டர்நேஷ்னலில் வந்து மனுஷன் கண்டிப்பாக கலக்குவார். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரீசெண்டாக வந்து தான் ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி கேள்விப்பட்ட 70% தான் ப்ராப்பர்ட்டி இது வந்து அவரோட ஒய்ஃப் பேரில் இருக்குது. ஸோ அவங்க வந்து சம்திங் இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியாது, ரூமர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி மனுஷன் வந்து வேர்ல்ட் கப்பில் தரமான ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஐபிஎல்லையும் கொஞ்சம் பெருசாக இல்லை. ஸோ வேர்ல்ட் கப்பில் சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி ஆகணும். சரி ஓகே கம்பேர் கொடுப்பான்னு ஒரு நம்புவோம். இப்படி இருக்க போகும்போது ஸ்பின்னர்களை சமாளிக்கிறது ஒரு படம் இருக்குது. பட் அந்த எக்ஸ்ட்ரீம் ராவை பேச சமாளிக்க ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம இந்தியன் பேட்டர்கள் டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் திணறாங்க. எக்ஸப்ட் விராட் கோலி. 2021 விராட் கோலி ஆடுவாப்ல, 2022 விராட் கோலி ஆடுவாப்ல. அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ரா பேச சமாளிக்கிறதுக்கு இந்த தடவை வந்து நம்ம கிட்ட பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரா பேஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்ஸாக இருப்பாங்கன்னா 100% சொல்ல வரேன். ஸ்பின்னர்கள் கூட ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க நம்ம பசங்க, இந்தியா பசங்க. பட் ரா பேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சமாளிச்சே ஆகணும். ஒரு 3 தரமான பேஸ் போடக்கூடிய பவுலர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள வெளியே வித்த காட்டக்கூடிய பிளேயர்களும் இருக்காங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் த்ரெட்டாக இருக்கலாம். தெரிஞ்சு
அயூபுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. உஸ்மான் கானுக்கும் அதே தான். ஏன்னா டாப் ஆர்டர் வந்து உங்களுக்கு பேட்டிங் ஓப்பனர்கள் 2 இறங்கிடுவாங்க. அது போக பாபர் அசம் வந்து இருக்கிறாரு, முகமது ரிஸ்வான் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து இஃப்திகார் அகமது வந்துருவாப்ல. ஸோ ஃபகத் அஹ்மத் மேக்ஸிமம் வந்து டாப் ஆர்டர் டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சைபாயுமும் அந்த இடத்துல வந்தாரு அப்படின்னா ஸோ சான்ஸ் இருக்கு. உஸ்மான் கான் வந்து ஓப்பனிங்கும் 1 டவுன் தான் நிறைய ஆடி இருக்கிறாப்ல. ஐ திங்க் 2 டவுன் நினைக்கிறேன். ஸோ 1 டவுன் 2 டவுன் ஓப்பனிங் மாற்றி மாற்றி அங்கங்கே ஒரு மேட்ச்ல பிஎஸ்எல் ஆடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது அவர் எங்க பிளேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பாவம் கேரி கிறிஸ்டின் தான் கோச்சாக வேற வந்திருக்கிறாப்ல. எப்படியும் மெத்திக்கலா யோசிப்பார், டெக்னிக்கலா யோசிப்பாரு. பார்க்கலாம் அது என்னென்ன மாதிரிலாம் இது பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ த்ரெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸ்பிளைன் தான். அந்த ரா பேஸ் 3 பேர். ஹாரிஸ் ரவுஃப் வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார். இருந்தாலும் வந்து விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு த்ரெட்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் அவரையும் லிஸ்ட்டில் வச்சுப்போம். எதுக்கும் அவரும் வந்து ரா பேஸ் தானே. ஸோ 4 பேர். அதுக்கப்புறம் வந்து ஃபக்கர் ஜாமான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் முகமது ரிஸ்வான், பாபர் அசம் கூட வந்து ஓகே எப்படியும் இந்திய டீம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, விக்கெட் எடுத்துருவாங்க. முகமது ரிஸ்வான் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க பண்ணாப்புல, கடைசி வரும் ஆடுவாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இன்னொருத்தர் ஃபக்கர் ஜாமான் சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த 6-7 பிளேயர்கள் இருக்கிறாங்க. சைப் ஆயிமு கூட நான் உள்ள வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 22 இயர்ஸ் ஓல்டு யங்கன் கண்டிப்பாக வந்து ஷைன் பண்ணுறதுக்கு பார்ப்பாரு. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த 7 பேருமே இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயமே. இந்திய டீம் யுக்திகள் இருக்கும். தலைவன் ரோஹித் இருக்க பயமே. என்னதான் வந்து இங்கிட்ட ஒரு 1000 பேர் வந்து கேப்டனாக இருந்தாலும் இந்த ஒரு தசவராதம் படத்தில் வந்து ஒரு லிரிக் வருமே, நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான், ராஜனுக்கு ராஜன் தான் ரங்கராஜன் சொல்லிட்டு நம்ம ரங்கராஜன் வந்து கண்டிப்பாக தான் பண்ணுவார். கண்டிப்பாக ஃபிங்கர்ஸ் கிராஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இடையே மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்றத முழுக்க முழுக்க நம்புவோம். பார்ப்போம் 2022 நடந்த டிஃபீட்டுக்கு வந்து பாகிஸ்தானும் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்து ரிவெஞ்ச் எடுத்து அலப்பறை பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 7 த்ரெட்ஸையுமே இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஜூன் 9க்கு காத்திருப்போம். அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ரிவ்யூகள் ப்ரிவியூகள் எல்லாமே இருக்கும். அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. ஒன் இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோல இருந்து அருண் உங்களை சந்திக்கிறேன். until then வணக்கம்.